ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸைஸ் ஆல்வோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பகுதி 2க்கு தான் வந்திருக்கோம். பகுதி 1 பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இல்லைனா பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோ நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி 2க்கு வந்து நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மைன்கிராஃப்ட் சர்வைவில் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிக்க போகிறோம். அந்த வீடியோ பிடிச்சவங்க உங்களுக்குலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். கேமோட ஸ்டார்டிங்கில் நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்டெலாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வீடு கட்ட போகிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வீடு கட்டுற தொழிலாளினால இப்போ வந்து உட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 2 ஸ்டாக் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு குச்சி செஞ்சுப்போம். குச்சி எங்கடா குச்சி என்னடா அது குச்சி வச்சு நம்ம மண் தோண்ட போகிறோம். மண் தோண்டா தன் தோண்டா கல் தோண்டா காலத்தில் குல்லு எதுவும் தெரியல, நமக்கு ஞாபகம் செட் உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? டோர் ஓப்பன் பண்ணுறே, என்னடா இது டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது வந்து நம்ம வீடு கட்டலாம். இங்கே ஒரு ஆடு இருக்குது. ஆடு இப்போதைக்கு நான் நல்ல உலகம் ஓடுற ஆடுன்னு சொல்லிட்டு மூட்டு மேலே போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நோண்டி எடுக்க போகிறோம். காய்ஸ் நோண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்குறேன். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துக்கும் போது கல் வச்சு கட்டலான்னு சொல்லி பார்க்கும்போது கரும்பு பிடிச்ச வெயில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வரையும் உலகம் பான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். நம்ம வந்து வெயில் வந்து பழக்காத போது ஜாம்பி வருவானுங்க. அந்த ஜாம்பிலாம் இவன் அடிக்கிறது. சரி நம்ம போய் இப்போ தூங்கலான்னு போய் தூங்க போகலாம். சரி காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட பாருங்க. இந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா பல நேரமாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கட்டி நிற்கிறோம் வீடை. பார்த்தீங்கன்னா இப்போ போய் டாப்புக்கு போடலாம். கைஸ் மண்ணை எடுத்துக்கணும். கைஸ் மண்ணு 2 மண்ணு கைஸ். திரும்ப நான் மேலே போயிட்டு நம்ம கட்டலாம். நான் திரும்ப உங்களுக்கு பேசுகிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பார்த்தீங்கன்னா படிக்கட்டு செஞ்சுருக்கோம். இந்த ஒரு அருமையான படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு செஞ்சுருக்கோம். படிக்கட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு கட்டியாச்சு. கைஸ் இங்கே படிக்கட்டு கட்டியாச்சு. நம்ம படிக்கட்டு மேலே ஏறி இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் வைக்கலாம். இப்போ நாங்கள் எனக்கு செம்ம ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் கல் வச்சு அப்புறம் கண்ணை வச்சிடலாம். இப்போ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் வச்சிடலாம். என்னடா அது ஃபஸ்ட் டைம்லேயே இப்படி போயிடுச்சு. சரி செகண்ட் டைமில் ஜம்ப் பண்ணிடலாம். செகண்ட் டைம் குதி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே கல் கட்டுறது என்னடா அது. கைஸ் நான் ஐ திங்க் இங்கே வந்து ஸ்டைலாக நினைக்கிறேன். சரி நம்ம இங்கே கல் கட்டலாம். கட்டு என்னடா இது, என்னடா கேம் இது. கொஞ்சம் கட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் கட்டியாச்சு. கைஸ் கட்டியாச்சு. என்னடா சவுண்டு. சரி கைஸ் ஏதோ சவுண்டு கேட்குது. சரி நம்ம கட்டிக்கலாம். என்னக்கா இது கல். சரி ஒரு ஸ்டாக் கல் எடுத்தோம். கல் தான் ஸ்டாக். ஆமாம் என்னடா இது என்னடா க்ரீப்பர் நாயே. பைத்தியக்காரா, கீப்பர்கிட்ட நீ மட்டும் பேசிய வீடை கொட்டியடா. காய்ஸ் இந்த நாய் பார்த்தீங்களா காய்ஸ், நம்ம வீடை உடச்சிச்சு அந்த க்ரீப்பர் நாய். வீடை ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். அந்த எல்லா நாய்ங்களுக்கும் உள்ளே வரக்கூடாதுட்டு. காய்ஸ் வீடை சீல் பண்ணிட்டா இந்த வர இவங்க நாய்ங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு 8 காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிடலாம். மூட்டி எனக்கு செம்ம ஐடியா வந்தது. எனக்கு கல் வச்சுலாம். கல் கீழே வச்சா ஒரு மாரி ஸ்டைலாக இருக்கும். பார்த்தியா ஏதாவது ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் வச்சு மூடிக்க பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான தலைவலி எடுத்துக்கிச்சு. ஏன்னா இவனுங்க பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கட்டலான்னு பார்த்தா ரொம்ப நேரம் காய்ஸ். கிட்டத்தட்ட நான் வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப லோவாக கட்டும். ஆனால் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 hour ஆயிடுச்சு இந்த வீடு கட்டுறது. கரும்புச்ச வீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது எனக்கே தெரியல காய்ஸ். இந்த நோண்டி கல்லை ஸ்டாக் எடுக்கணும். திரும்ப போய் நோண்டணும். கல் இல்லை கல் எடுக்கணும். என்ன காய்ஸ் செம்ம வீடியோ காய்ஸ். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா கட்டி எனக்கு தலைவலி தான் கைஸ் எடுத்துக்கிச்சு. தலைவலி எங்கே தலைவலியாக கைஸ் இருக்குது. இந்த வீடு கட்டுறது வந்து நான் இப்போ தான் கஷ்டம் எனக்கு புரியுது கைஸ். கடுப்பாக இருக்கு கைஸ்.
ஒரு வழியாக கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி வீடு கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மண்ணில் இடத்துலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும் அந்த கண்ணாடி மட்டும் தான் பண்ணோம். மற்றபடி உள்ள பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பாதி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல கண்ணாடி பண்ணோம், டோர் பண்ணோம், அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்துல இப்போ மண்ணில் இடத்துல கைஸ் பாருங்க கைஸ், வீடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. மண்ணை போட முடியலாம். வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி காரணம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இந்த படிக்கட்டிங்களா, இந்த படிக்கட் மேலே பண்ணோம் உங்களுக்கு சூப்பரான ஒரு மொட்டை மாடி இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் இல்லை, அதனால் மொட்டை மாடி நம்ம மாற்றிடும். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இதே ஒரு வீடாக மாற்றிடலாம். மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரூம் கட்டப்போம் கைஸ். வாங்க கைஸ், வாங்க கைஸ், வாங்க கைஸ். இதுதான் கைஸ் ஸ்டோரேஜ் ரூம். மாதிரி தான் கைஸ் நம்மளோட ஸ்டோரேஜ் ரூம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச் லைட் வேறு வைக்க மாட்டோம் போல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு, இது பெட்டு, ஷாமான் பொருள் எல்லாம் வைப்பாங்க. ஷாமான் வைப்பாங்க கைஸ். டக்குன்னு வந்து எல்லோரும் யாரும் சாம்பியாக தான் வந்தால் பூரா விட்ருவோம் கைஸ். கழுத்தில் என்ன விடுவோம், பூரா விட்ருவோம் கைஸ். புறா விட்ருவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி தேர்த்துக்கு போகும்போது அங்கே ஒரு மணல் புழு இருக்குது. மணல் புங்கலாம் என்ன தெரியல கைஸ், ஏதோ மண் இருக்குது, சாண்ட் இருக்குது. ஓடி போய் எறாடிச்சிட்டு ஓடுற மண் கடன்னு ஓடி போயிட்டு ஓகே அந்த மண்ணை ஃபுல்லாக அப்படி தோண்டி அப்படியே எப்படி இருக்கும் தோண்டி எடுத்துனாங்க கைஸ். தோண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதனா அயன் வேறு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா போன மேட்ச்சில் நம்ம ஒரு 4 அயன் எடுத்தோம். அந்த 4 அயன் பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷீல்டு செஞ்சுக்கலாம். ஷீல்டு டரண்டான ஒரு ஷீல்டு கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், வந்து ஷீல்டு வந்துச்சுன்னா ஷீல்டு வந்ததுக்கப்புறம் பக்கெட் செஞ்சுக்கலாம். ஏன்னா பக்கெட்டோ ஷீல்டு தான் வேணும். பக்கெட் வச்சு அந்த லாவா தண்ணி கூடம் தேடி வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா காய்ஸ் பார்த்தா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியாக்கு வந்தது. அதாவது ஒரு தடுப்பு சோறு மாதிரி கொள்ள அது பார்த்து தேட வந்தேன். பார்த்தா ஏணி இருந்தது. ஏணி தேவையில்ல, அந்த தடுப்பு சோறு தேவை. அதுக்கு நம்மளுக்கு அது நிறைய குச்சி தேவைப்படும். குச்சி 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 பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா தடுப்பு சோறு. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன் படமுங்க ரைஸ். டிசைன் படமுங்க காய். டிசைன் பார்த்தீங்கன்னா மேலே போனோம் பார்த்தீங்க காய்ஸ். நம்ம பாதி பார்த்தீங்கன்னா மேலே காணப்பட்டோம். இன்னும் கொஞ்சத்து மட்டும் காணப்பட்டோம். நம்ம வீடு என்னடா இது கேம் தூக்கி போடுறோன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து வந்தாச்சு. மேலே போனோம் என்ன கைஸ், ஐயோ தப்பான இடத்துல பண்ண கைஸ். இந்த கையில் வர பிக்காக்ஸ் இல்லை, அதனால நம்ம கையில் இப்படி உடைப்போம். டப்பக் 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 உடஞ்சிரு அது உடஞ்சாச்சு கைஸ். முக்கி தான் கைஸ் உடைக்க வேண்டியது. உள்ளே பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரேஷனில் இருக்குது, அதாவது 2 இருக்குது. ஒரு வழியே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடை கட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வீடை காட்ட போகிறோம். இதுதான் கைஸ் நம்மளோட சொர்க்கா வாசல். நம்மளோட புதிய வீடு பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரு சூப்பரான மாடர்ன் வீடு மாதிரி இருக்குது கைஸ். இதுதான் கைஸ் நம்ம மாடல் நியூ வீடு. இந்த வீடுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா செடியில் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ள போய் காட்டலாம் கைஸ். இதுதான் கைஸ் நம்மளோட மேட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் டோர் வைக்கலாம் இருக்கும். அந்த டப்பக் திறக்கிற மாதிரி இப்போதைக்கு பண்ண இது வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோபா காட்டுறோம் கைஸ். நம்ம சோபா பார்த்தீங்கன்னா வந்துருக்கு கைஸ். சோபா பார்த்தீங்கன்னா சோப்பில் அப்படியே உட்காந்துக்கலாம். அப்படியே உட்காந்து சாப்பிடலாம். டிவிலாம் இல்லை கைஸ். சும்மா உட்காந்து டைனிங்கில் உட்காந்து அப்படியே டீ குடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரூம் கட்ட போகிறோம். நம்ம பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு பெட்டு காய். சூப்பரான பெட். இந்த பார்த்தீங்கன்னா போன வச்சுட்டே ஒரு சூப்பர் பெட் வாங்கணும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கத்தை தூங்கும். ஏன்னா இருட்டாச்சு காய்ஸ். இருட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்பி டப்புன்னு அடிப்பாங்க காய்ஸ். ஆனால் இப்போதைக்கு தூங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி உள்ளே போய் வந்தால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள், அந்த நெருப்பு கொதிக்கிறது அதெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம். ஏன்னா முதல் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், அதனால நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம் கைஸ். சாப்பாடு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் ரூம் இருக்குங்க. ஸ்டோர் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க ஸ்டோரேஜ் ரூம். இப்போ பாருங்க கைஸ் தம்மா தூண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சரில் எல்லாமே இருக்கும். ட்ராகன் மூஞ்சி, 9 டெயிலு எல்லாமே இருக்கும் கைஸ். இங்கே வந்து இந்த இடத்த ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரி இப்படியா இருக்கும் சொல்லுவீங்க. இப்போதைக்கு போய் நான் மேலே போய்க்கலாம். நீ மேலே போய் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம். இது பார்த்தீங்கன்னா சாதாரண மொட்டை மாடி தான், ஒன்றுமே இல்லை. சரி மொட்டை மாடி தானே சொன்னீங்க பார்த்துருந்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் பார்க்காத ஒரே இடம் இந்த இடம் தான் கைஸ். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் பார்த்துட்டீங்களா. இந்த இடத்துல அப்படியே உட்காந்து ஒரு டீ குடிக்கும்போது ஆஹா சுகமே சுகம் சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே ஒரு வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். பழைய வீடு வந்து தெரியும். ஓகே நம்ம பழைய வீடு ஜாம்பியாராக வந்தால் ஜாம்பி வருது, சரி உட்காந்துக்கலாம். சூப்பரான இடம் கைஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கீழே போயிடலாம். நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னடா இது ஃபோன் அடிக்கடி ஹேங் ஆகுது, என்னடா இது. சரி நம்ம கீழே போய்க்கலாம். என்னடா இது கீழே போக முடியல. சரி நம்ம கீழே போனோம். என்ன டோர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணு காய்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணை. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் பண்ணை, அதாவது மாடு நாய் எதாவது வளர்க்கலான்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா வளர்க்க போகிறோம் காய்ஸ். இந்த இடத்துல வளர்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவ்வளோதான் காய்ஸ் நம்ம வீடோட இன்ட்ரோ. என்னடா 3 மாடி இது இவ்வளோதான் காய்ஸ் நம்ம வீடோட இன்ட்ரோ.
கைஸ் மறக்காமல் உங்களுக்கு யாருக்காவது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் என்ன மோட்டிவேட் பண்ணோம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. அதனால் மறக்காமல் உங்கள் ஆதரவு கேளுங்க நண்பா. அதோட முதல்ல உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். இதோட உங்களோட சைனிங் ஆஃப் பண்ணுறது நான் தான் உங்களோட XXR. பை.